Hello everyone, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸை வச்சு பர்ஃபெக்ட் ஐப்ரோஸ் பண்ணலான்றது தான். அது மட்டும் இல்லைங்க, எப்படி ப்ரொஃபஷ்னலாக ஐப்ரோ பண்ணுறது ப்ளஸ் எப்படி நேச்சுரலாக ஐப்ரோஸை பண்ணுறதுன்றதும் நான் காட்ட போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்னோடய ஸ்பூலி ப்ரஷ்ஷை ஒரு காட்டனில் கொஞ்சம் மிஸ்லர் வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரஷ் இப்படி தான் இருக்கும். ஒரு பக்கம் ஸ்பூலி இருக்கும், இன்னொரு பக்கம் ஆங்கிள்டு ப்ரஷ் இருக்கும். பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஐப்ரோஸை நல்லா அப்வர்ட் டைரெக்ஷனில் ஸ்பூலி ப்ரஷ்ஷை வச்சு ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்வர்ட் டைரெக்ஷனில் நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ஐப்ரோஸோட ஆக்சுவல் ஷேப் கிடைக்கும். வச்சிருக்க ஷேப்பை ஒரு கைட்லைனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2ல் எப்படி பாட்டம் அவுட்லைனை அப்ளை பண்ணுறதுன்னு ஓகே, ப்ராடக்ட் கொஞ்சமாக எடுங்க. கொஞ்சமாக எடுத்து டிப் ஆஃப் த ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாட் வெரி க்ளோஸ், கொஞ்சம் அப்படியே மைல்டாக சாஃப்டாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் வரைகிறதுக்கு பாருங்கள். வரைஞ்சதுக்கப்புறம் நல்லா டெய்ல் ஆஃப் தி ஐப்ரோ வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் சாஃப்டாக ஜென்டிலாக அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ப்ராடக்டை. இப்போ உங்களோட ஸ்பூலியை எடுத்து நீங்கள் நல்லா ப்ரஷ் பண்ணிங்கன்னா அது இன்ஸ்டண்ட்டாக ஸ்மட்ச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஸ்மட்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அவுட்லைன் ஹார்டாக இருக்காது, அப்படியே மைல்டாக சாஃப்டன் ஆகிடும். உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் அதை ப்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அப்போது உங்களுக்கு ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் வரைய தேவையில்லை. ஸ்டெப் 3ல் இப்போது டாப் ஆஃப் த ஐப்ரோஸ் எப்படி அவுட்லைன் பண்ணலான்னு பார்க்குறோம். அதே மாதிரி லெஸ் குவான்டிட்டி ஆஃப் பொமேட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக அந்த அவுட்லைன் வரைய பாருங்கள். ஸோ உங்களுக்கு இருக்கிற கைட்லைனை வச்சு நீங்கள் ஸ்லோவாக வரைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாம். டாப் ஆஃப் தி ஐப்ரோஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு எவ்வளோ ப்ராடாக இருக்கணும் ஐப்ரோ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லைன் பை லைன் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, பிகாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடாக இருக்கணும், திக்காக இருக்கணும் ஐப்ரோஸ் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ப்ராடக்டை நிறைய அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்டாக இருக்கிற ஐப்ரோ லைனை உங்களால் ஈஸியாக ஸ்மட்ச் பண்ண முடியாது. ஸோ ஸ்லோலி லைன் பை லைன் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெப்பில் நம்ம எப்படி ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. பிகாஸ் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம அவுட்லைன்லாம் பக்காவாக பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபில்லின்ஸ் தான். ஸோ உங்களுக்கே ஒரு லைன் இருக்கிறதுனால, கைட்லைன் இருக்கிறதுனால, ஸோ உங்களுக்கு எங்கெங்கே உங்களுக்கு லெஸ் ப்ராடக்ட் வேணும் அல்ல அதிகமாக ப்ராடக்ட் வேணுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த கிளாரிட்டியில் நீங்கள் கண்டிப்பாக ஃபில்லிங் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்பூலியை வச்சு ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட் நல்லா ஸ்மட்ஜாக உங்களுக்கு அவுட்லைன் இன்னும் ப்ராடாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிப் ஆஃப் தி ஐப்ரோ யூஸ் பண்ணும்போது ஸ்லோவாக அப்வர்ட் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஸ்டெப்பில் நம்ம கன்சீலர் எப்படி கரெக்டாக அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் எடுத்திருக்க கன்சீலர் நிக்ஸோட கன்சீலரை அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட எந்த ப்ரஷ் ஃப்ளாட்டாக இருக்கோ இல்லை எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். என்னோடய ஐ மேக்கப், ஃபேஸ் மேக்கப் எல்லாம் முடிச்சதுனால நான் லெஸ் குவாலிட்டி தான் எடுக்கிறேன். ஸோ தட் ரொம்ப ஹார்ஷாக தெரியாமல் இருக்கிறதுக்காக. அப்ளை பண்ணும்போது ஸ்மால் ஸ்ட்ரோக்ஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு க்ளம்ஸியாக இருக்காது. தென் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டேப் பண்ணுங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு. ஸோ தட் இட் டசன்ட் மூவ் அரவுண்ட். கைஸ், இங்கே நான் சில ப்ராடக்ட்ஸை டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஐப்ரோஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஐப்ரோஸை நேச்சுரலாக பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் நம்ம ஸ்பூலியை வச்சு நம்ம ஐப்ரோஸை ப்ரஷ் பண்ணிக்கலாம்.
இந்த மெத்தட் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும். பட் ஆனால் ட்ரஸ்ட் மீ கைஸ், இது மாதிரி வந்து நேச்சுரலாக நம்ம ஐப்ரோஸை பண்ணவே முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற மஸ்காராவை வந்து உங்கள் ஸ்பூலி ப்ரஷில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பூலி ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் நார்மலாக நீங்கள் ப்ரஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் ஐப்ரோஸை ப்ரஷ் பண்ணணுன்னா வேறு எதுவுமே இல்லை கைஸ். இதுதான் ரொம்ப சிம்பிளான வந்து ஒரு ஐப்ரோ பண்ணுறதுக்கு மெத்தடு. அண்ட் உங்களுக்கு எங்கெங்கே நிறைய தேவை அப்படின்ற போது நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டேக் கேர் கைஸ். see you soon.